வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் 2ஆம் நாளோட வீடியோ. நவராத்திரியை முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அம்மனோட ஒவ்வொரு அவதார பற்றியும் அவங்களோட கதை என்னன்னு நம்ம கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அம்மனின் பெயர் பிரம்மச்சரிணி. வாங்க இப்போ பிரம்மச்சரிணி அம்மனோட கதை என்னன்னு அவங்களோட சிறப்பு என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பிரம்மச்சாரிணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மானா தபஸ்னு, பிரம்மச்சாரிணி அப்படின்னா தபசாரிணி அப்படின்னு அர்த்தங்க. நவராத்திரி முதல் நாள் நம்ம பார்த்த கதையில ஆதிபராசக்தி தேவி பார்வதி தேவியா இமயமலை ராஜாவின் புத்திரியாக வந்து பிறக்கிறாங்கங்க. ஒரு நாள் நாரத மகரிஷி பார்வதி தேவியை இமயமலையில பாக்குறாங்க. பார்த்த உடனே நாரதருக்கு தெரிய வருது, அம்பாள் தான் பார்வதி தேவியா பிறந்திருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்க பார்வதி தேவிட்ட போய் அம்பாளோட பிறப்போட மகிமை என்னன்னு சொல்றாங்க. போன ஜென்மத்துல பார்வதி தேவி சதியா பிறந்த கதைய சொல்றாங்க. இதை கேட்ட பார்வதி தேவிக்குள்ள இருக்கிற சிவன் மேல இருக்க அன்பும் பற்றும் வெளிப்பட ஆரம்பிக்குது. பார்வதி தேவி சிவனை தான் மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதை கேட்ட நாரதர் சிவன் தவநிலையில இருக்கிறத பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க. உடனே பார்வதி தேவி தானும் தவநிலைக்கு போறதா தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி தேவியோட தந்தை ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனாலும் பார்வதி தேவி தவநிலைக்கு போறாங்க. முதல் சில நாள் பழங்களையும் செடிகளையும் சாப்பிட்டு வந்தாங்க. அடுத்த சில நாள் செடிகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்த சில நாள் காய்ந்த இலைகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வகை உணவும் இல்லாம 1000 வருடங்களுக்கு மேலா தவநிலையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனாலதான் நம்ம அம்மனை அப்பர்னானும் வழிபடுறோங்க. பார்வதி தேவியோட தவ வலிமையை பார்த்த பிரம்மதேவரான பிரம்ம ரிஷி பார்வதி தேவிக்கு காட்சியும் அளிக்கிறாங்க. காட்சி அளித்த பிரம்மதேவர் பார்வதி தேவி சிவனையே மணமுடிப்பாங்க அப்படின்ற வரத்தையும் கொடுக்கறாங்கங்க. சிறிது காலம்க்கு அப்புறம் பார்வதி தேவியோட தவ வலிமையினால சிவன் தவத்திலிருந்து எழுந்துடுறாரு. சிவன் பார்வதி தேவிய சோதிச்சு பார்க்க விரும்புறாரு. பார்வதி தேவிய சோதிச்சதுக்கு அப்புறம் இந்த மன வலிமையும் திடமும் சதிக்கு மட்டுமே உண்டு என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பார்வதி தேவிய அவங்க ஏத்துக்கவும் செய்யறாங்க. இதுக்கப்புறம் பார்வதி தேவியும் சிவனும் மனம் முடிச்சிடுறாங்க. இப்படி மன வலிமையும் திடமும் பொறுமையும் மிக்க அம்மன் தான் பிரம்மச்சரிணி. பிரம்மச்சரிணி ஒரு கையில ருத்ராட்சமும் ஒரு கையில கமண்டலமும் வச்சிருப்பாங்க. பிரம்மச்சரிணி அம்மனுக்கு எந்த வகையான வாகனமும் கிடையாதுங்க. அவங்க வெறும் காலில் நடப்பவள் என்றும் சொல்றாங்க. இந்த மாதிரி நவராத்திரியான 2ஆம் நாள் அன்று பிரம்மச்சரிணி அம்மனோட கதையை நம்ம கேட்கும்போது நம்மளுக்குள்ள இருக்க துன்பங்கள் விலகி மனதிடம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பிரம்மச்சரிணி அம்மனை மனதில் நினைச்சு நம்ம வணங்கும் போது பொறுமையும் நம்மளுக்கு கூடும்னு சொல்றாங்கங்க. நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்னைக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமும், இன்னைக்கு உகந்த மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூவும் சொல்றாங்கங்க. இந்த மாதிரி நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அம்மனோட அருள் கூடும்னு சொல்றாங்க. பிரம்மச்சரிணி அம்மனோட ஸ்லோகமை நான் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேங்க. இந்த ஸ்லோகத்தை 9 முறை நம்ம சொல்லும்போது அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. வாங்க இப்போ நம்ம அம்மனுக்கு உகந்த நெய்வேத்தியத்தோட ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். காலையில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய மஞ்சப்பொடி சாதமும், சாயங்காலம் அம்மனுக்கு படைக்கிறதுக்கு கொண்டக்கடலை சுண்டலும் நான் இன்னைக்கு ரெசிபியாக போட்டிருக்கேங்க. வாங்க இப்போ மஞ்சப்பொடி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 4, மிளகு 1 டீஸ்பூன், கடலை 5லேருந்து ஒரு 6, முந்திரி பருப்பு ஒரு 5லேருந்து 6, வடித்த சாதம் 1 பவுல் அளவு, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு. ஒரு சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானோடனே இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே இதில் கடலையையும் கேஷ்யூநட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயை நான் இன்னைக்கு 2 2 நறுக்கி போட்டிருக்கேன்.
கடலையும் முந்திரி பருப்பும் கொஞ்சமா கலர் மாறின பிறகு அதுல மஞ்சள் பொடியை சேர்த்துடலாங்க. இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தை சேர்த்து இப்ப வடிச்சு வச்ச சாதத்தை இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. கிளறும் போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. உப்பு நல்லா சாதத்தோட கலந்த பிறகு இப்ப இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா சாதம் நல்லா வாசமா இருக்கும். இப்ப இதை நல்லா கிளறி விட்டோம்னா சூடா சுவையா மஞ்சள் பொடி சாதம் ரெடி ஆயாச்சுங்க. இப்ப கொண்டக்கடலை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு 2 இன்கிரீடியன்ட்ஸா உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. கொண்டக்கடலை செய்யறதுக்கும், அடுத்தது கொண்டக்கடலை செய்யறதுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல கொண்டக்கடலை செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, வத்தல் 2, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு. கொண்டக்கடலையை நான் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையை இப்போ குக்கரில் மாற்றிட்டு கொண்டக்கடலை முங்குற அளவு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 4லேருந்து 5 விசில் வைக்க போகிறோங்க. கொண்டக்கடலை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி விதை 1 டீஸ்பூன், வத்தல் 2, பாசிப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் வத்தலை 2ஆ உடச்சி போட்டுடலாங்க. அதோட மிளகு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா கலர் மாறினோன்னே இதை இறக்கி வச்சுட்டு நல்லா அரைச்சி பொடியாக்கிற போகிறோம். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வத்தலும் நல்லா கலர் மாறின பிறகு இதில் துருவின தேங்காவை சேர்த்துடலாங்க. தேங்காவை சேர்த்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயமும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கொண்டைக்கடலையை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக சுவையா அம்மனுக்கு ஏற்ற நெய்வேத்தியம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு இதை பிரசாதமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அம்மனோட அருள் கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த நாளுக்கு உரிய ஸ்லோகம் என்னன்னு பார்த்துடலாம். दधाना KaraPadmabhyam akshamala Kamandalu Devi Prasidatu Mayi Brahmacharinyanuttama. இந்த மந்திரத்தை 9 தடவை தினமும் சொல்லி வரும்போது நம்மளுக்கு மனதில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி திடமான ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்றாங்க. நவராத்திரி 2ஆம் நாளான இன்னைக்கு உகந்த கோலமா மா கோலம் கருதப்படுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகளை நம்ம கேட்டும் பலருக்கு சொல்லியும் வரும்போது அம்மனோட அருள் மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களும் இதோட கேட்டுக்கிட்டே வளர்றனால நம்ம பாரம்பரியத்தை அவங்களும் கடைபிடிப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் இன்ஸ்டா குக்கிங்.